சனப்பத்தக்கப்பூடு வந்து நம்ம வட்டப்பாத்தி சுத்தியுமே போட்டிருக்கிறோம். இது ஒரு வீரியொட்டு ரக தென்னை சரிங்களா. இப்ப இந்த வட்டப்பாத்தியில முளைக்கிற அந்த முளைப்பு திறனை வச்சு நம்ம மண்ணுல வந்து எவ்வளவு தூரம் வந்துட்டு கார்பன் இருக்குது, மண்ணுல என்னென்ன சத்துக்கள் வந்து குறைவா இருக்குதுன்னு நம்ம கண்டிப்பா ஒரு அளவுக்கு அனலைஸ் பண்ணலாங்க. இங்க பாருங்க எவ்வளவு சீரா யூனிஃபார்மிட்டியா முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் சனப்பை போட்டிருக்கிறோம். 100 கிராம் சனப்பை 100 கிராம் தக்கப்பூடு போட்டிருக்கோம். ஸோ இப்போ 200 கிராம் விதை எப்படி முளைச்சிருக்குன்னு பாருங்க. ரொம்ப நல்லா முளைச்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைச்சத்தை வந்து சனப்ப தக்கப்பூடோட வேர் முடிச்சுகள்ல நிலைநிறுத்தி தலைச்சத்து வந்து அதிக அளவு மரங்களுக்கு கொடுக்குது. இப்போ நீங்க ஒரு உரம் வைக்கிறீங்க அப்படின்னா உரம் வைக்கிறதுக்கு ஒரு 40 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி சனப்ப தக்கப்பூடு நீங்க போட்டு விட்டுட்டு 40 நாள் கழிச்சு உரத்தை வச்சு இதையும் புடிங்கி போட்டீங்கன்னா அருமையா இருக்குங்க. மண்ணு ரொம்ப ஃபெர்டிலிட்டியா இருக்கு. நேச்சுரலாவே வந்து உங்களுக்கு தேவையான சத்துக்கள் வந்து இயற்கையாகவே வந்து இந்த சனப்ப தக்கப்பூடுல இருந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அப்ப தலைச்சத்து உரத்தை நம்ம குறைச்சு கொடுக்கலாம் சரிங்களா. இப்ப யூரியா வந்து 1 கிலோ பிளான் பண்றீங்கன்னா சனப்ப தக்கப்பூடு நீங்க போட்டீங்க அப்படின்னா 1/2 கிலோ கொடுத்தீங்கன்னா போதுங்க. நன்றி.